ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதாவது கரு குழாயில் வந்துட்டு கரு தங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா, அதாவது நார்மலாக வந்து கர்ப்பப்பையில் வந்துட்டு கரு ஒட்டி பிடிச்சு வளரணும். கரு முட்டை பையில இருந்து கரு முட்டை வெடித்து வெளியே வரும்போது கரு குழாயில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றா இருக்கும்போது, ஃபேமிலி கான்டாக்ட் இருக்கும்போது விந்தணுக்கள் வந்துட்டு கரு முட்டையை வந்து ரீச் பண்ணும். செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜைக்குட்டாக மாற்றி பிளாசோசிஸ்டாக ஃபார்ம் பண்ணி எம்ப்ரியோவாக மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு வந்து இப்போ கர்ப்பப்பையில் வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகி நிற்கும். ஸோ இது வந்துட்டு நார்மலான ஒரு ப்ராசஸ், ஹெல்தியான ப்ரெக்னென்சியாக அமையும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு கரு முட்டை பையிலேருந்து கரு முட்டை ரிலீஸ் ஆகி வெளியே வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய கரு குழாயில் வந்து நிற்கும். அப்போ வந்து எக்கு வந்து மீட் பண்ணிடும். ஃபியூஸ் ஆகும்போது உங்களுக்கு ஜைக்குட்டாக மாறி கர்ப்பப்பைக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி வராமல் அங்கேயே ஃபெலோப்பியன் டியூப் கரு குழாயிலே வந்து நின்றோம். கர்ப்பப்பைக்கு வந்து ரீச் ஆகாது. கர்ப்பப்பையில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கர்ப்பப்பையில் கரு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 40 டேஸில் வந்து உங்களுக்கு நாட்கள் தள்ளி போயிருக்கும். ப்ரெக்னென்சி கார்ட் டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு காட்டும். ஹெச்சிஜி டெஸ்ட், பிளட் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 600 700 அந்த மாதிரி தான் இருக்கும். 5000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகணும். ஆனால் வந்து இது கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கருக்குழாயில் கரு வந்து தங்கி இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் காட்டும். கர்ப்பப்பையில் கரு தங்கி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு கிடைச்சிருக்கும். ஒரு 40வது நாளில் வந்துட்டு நீங்கள் டாக்டர் ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து ஒரு 45 டேஸ் to 50 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எடுத்து பார்ப்பாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியும் கர்ப்பப்பையில் வந்து கரு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சாக் வந்து வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 வீக் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அந்த கரு வந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு அந்த 1 வீக் எடுக்கும். ஸோ அந்த 1 வீக் வந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு காட்டி கர்ப்பப்பையில் வந்து கரு இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து 1 வீக் கழிச்சு வந்து நம்ம மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 1 வீக் கழிச்சு அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரு வந்து கர்ப்பப்பையில் தங்கி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கரு குழாயிலே தங்கி இருக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த 1 வீக்லேயே வந்து அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டோமினல் பெயின்ஸ் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த சைடு வந்து கரு முட்டை வந்து வெடித்து வெளியில் வந்ததோ, ரைட் சைடா லெஃப்ட் சைடானு வந்து எந்த சைடு வந்து கரு நீக்கிதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி அதிகமாக ஏற்படும். ஸோ எந்த சைடு கரு முட்டை வெடித்து வந்திருக்கோ அந்த சைடு வந்து கரு குழாயிலே இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து அந்த சைடில் மட்டும் வலி எடுக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அடி வயிற்று வலி அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலான வலியை விட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். பேட் வச்சு பாருங்கள். அதில் வந்து கிளாட்டாக வரும், அதாவது கட்டிகளாக வரும். கரு குழாயில் இருந்த கரு வந்து வெளியேறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அதாவது மிஸ்கேரியேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ அந்த மாதிரி கட்டிகளாக வந்துருச்சுன்னா பெரிதளவில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். இதுவே வந்துட்டு உங்களுக்கு வெளியேறலை, ப்ளீடிங் மட்டும் லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாமல் இம்ப்ளன்டேஷன் ப்ளீடிங் இது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இம்ப்ளன்டேஷன் ப்ளீடிங் வேறு, பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து 1 வீக் கழித்து நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அது வந்து ஸ்பாட்டிங் கிடையாது, இது வந்து கேரியேஜுக்கான ஒரு ப்ளீடிங் தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டமாக வெளிப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வலி ஏற்படும் போது தோள்பட்டை, அதாவது எந்த சைடு உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிச்சோ அந்த சைடு வந்து உங்களுக்கு தோள்பட்டை வந்து வலி எடுக்கும். ஷோல்டர் பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கருமுட்டை வந்து வளர்ந்து கருக்குழாயில் நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வளர்ந்து வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பெயின் வந்து ஏற்படும். இன்னைக்கு நம்ம ஏதோ ஹெவி ஒர்க் பண்ணியிருப்போம் போல இருக்கு அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு ஒரு சில பெண்கள் வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்துருவாங்க. உடலுறவு இருக்கும்போது ரொம்ப வலிகள் வந்து ஏற்படும். நாள் தள்ளி போய் ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு கான்டாக்டில் இருக்கக்கூடாது. ஸோ அதே மீறி நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சிவியரான ஒரு பெயின் வந்து இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும்.
இடுப்பு பகுதிகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வலி ஏற்படும். லோயர் பேக் பெயினும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து குழாயில் கரு வந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். கர்ப்பப்பையில் இல்லை, குழாயில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டு அதை வந்து வெளியே ஏற்றிடுவாங்க. ஸோ ரொம்ப சிவியர் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி மூலமாக வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படின்னா சர்ஜரி மூலமாக வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க. அது தானாக வெளியே வரலை அப்படின்னா அது வந்து வெடிச்சிரும். குழாய் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். கரு வந்து முழுமையாக வளராது. அதனால என்ன ஆகும், இடம் பத்தாதனால வெடிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப வெடிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் கண்டிஷன்ஸ்க்கும் போகும். அந்த ஒரு சைடு டியூபையே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு டியூபை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ 6 மாதம் மட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஒரு மாதம் வந்து லெஃப்ட் சைடும் ஒரு மாதம் ரைட் சைடும் வந்து கருமுட்டை வந்து வெடிச்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது ஸோ ரைட் சைடில் மட்டும்தான் வந்து இருக்கும். கருமுட்டை வந்து வெடிச்சு வெளியே வருது அப்படின்னா லெஃப்ட் சைடு வர வேண்டிய நாளில் 1 மந்த் கேப் விட்டுட்டு ஆல்டர்னேட் மந்த்தில் தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸில் வந்து 6 மந்த் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கர்ப்பப்பையில் வந்து கரு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.